அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை துளி பகுதியில் நாம் பார்க்கப் போகும் தலைப்பு ஜெபத்தின் வல்லமை. பறவையானது மரக்கிளையில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கையில் அது கீழே விழுவதில்லை. இதை நீங்களும் கவனித்திருப்பீர்களல்லவா? பறவையினால் எப்படி கீழே விழாமல் இப்படி காணப்பட முடிகிறது? பறவையின் கால்களில் காணப்படும் தசைநார்களிலேயே அந்த இரகசியம் காணப்படுகின்றது. பறவைகள் அதன் முழங்கால்களை மடக்கும் போது அது நகங்கள் இரும்பு கொக்கி போன்றதை போன்றே கிளையை இறுக்கமாக பற்றிக் கொள்ளும் வகையில் அதன் தசைநார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பறவையானது அதன் முழங்கால்களை நீட்டி நிமிர்த்தும் வரை இந்த நகங்கள் அதன் இறுக்கமான பிடியினை தளர்த்துவதில்லை. வளைந்து மடிந்திருக்கும் முழங்கால்களே கிளையை மிகவும் இறுக்கமாக பற்றி பிடிப்பதை பறவைகளுக்கு வழங்குகின்றன. நமக்கு மிகவும் விலையேறப்பெற்றதாக காணப்படும் நேர்மை, பரிசுத்தம், விவேகம், கண்ணியம், நற்பண்புகள் போன்றவற்றை எப்படி உறுதியாக கடைபிடித்து காத்துக் கொள்ளலாம் என்பதை தூங்கும் பறவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் இந்த விலையேறப்பெற்ற பண்புகளை உறுதியாய் கடைபிடிப்பதற்கு முழங்கால் மடக்கி ஜெபிப்பதுவே அந்த இரகசியமாக காணப்படுகிறது. ஜெபத்தில் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோமேயானால் அவர் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவார் என்று நாம் நிச்சயமாக கொள்ளலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 10:5-4. அன்பானவர்களே, உங்கள் மேலான கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அநேக சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் ஆழமான சத்தியத்திற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆமென்.